இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஃபிளட்ப்ரோக் தாக்குதல் திட்டம். யுத்த நிறுத்த முன்மொழிவுக்கான பதிலை வழங்கிய ஹமாஸும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் பலஸ்தீனிய போராளிகளும் ஈரானுக்கு எதிராக ஒன்றிணையும் ஐரோப்பாவும் மொசாடினுடைய மிரட்டல்களும் அவசரமாக வெளியேற்றப்படும் ஆப்கானிஸ்தானியர்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம், ஆக்கிரமிக்கப்பட்ட சைப்ரஸ் நாடும் ஃப்ரீமேசன் அமைப்புகளுடைய ரகசிய ஒன்று கூடலும். 21 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய யுத்தத்தினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே இருக்கக்கூடிய அதிகளவான நிலத்திடர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறியுள்ளார்கள். அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு காசாவின் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அதிகளவான நிலத்திடர்கள் முழுமையாக வெளியேறியிருந்தார்கள். அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு முதல் 2 மாதங்களுக்குள்ளேயே குறித்த எல்லை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய 70,000க்கும் அதிகமான நிலத்திடர்கள் வெளியேறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய 2 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திடர்கள் முழுமையாக வெளியேறியுள்ளார்கள். வடக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பெரும்பாலான சட்டவிரோத குடியேற்றங்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக அளித்திருந்தார்கள். இதன் விளைவாகவே வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திடர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறியிருந்தார்கள். மேலும் லெபனானுடனான யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பின்பும் வெளியேறி இருக்கக்கூடிய அதிகளவான நிலத்திடர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மீண்டும் வரவில்லை. வடக்கு பிரதேசத்திலே அவர்கள் மீண்டும் குடியமர்த்தப்படவும் இல்லை. அத்தோடு ஈரானுடனான 12 நாள் போரின் போது டெல் அவீவ் பிரதேசத்திலிருந்தும் அஷோட் மற்றும் அஷ்கலோன் ஆகிய பிரதேசங்களில் இருந்தும் 40,000க்கும் அதிகமான நிலத்திடர்கள் முழுமையாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறியிருந்தார்கள். மேலும் 21 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்த சூழ்நிலைகளினால் ஆயிரக்கணக்கான நிலத்திடர்கள் தானாகவே முன்வந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறியுள்ளார்கள். இந்த 21 மாதங்களுக்குள் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திடர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறி இருப்பதாக சர்வதேச ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகளவான நிலத்திடர்களில் இரட்டை குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய நிலத்திடர்களே அதிகமாக காணப்படுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக அமெரிக்காவின் குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய 8 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திடர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்குள்ளே வாழ்கின்றார்கள். அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய அதிகளவான நிலத்திடர்கள் இரட்டை குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய நிலத்திடர்கள் என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் அதிகளவான அமெரிக்க குடியுரிமை பெற்ற நிலத்திடர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறி வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான போரானது மீண்டும் ஆரம்பிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதனால் அதிகளவான அமெரிக்க குடியுரிமை பெற்ற நிலத்திடர்களே இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறி வருகின்றார்கள். அதாவது அல்-அக்ஸா வெள்ளப்போரானது நிலத்திடர்களுடைய நம்பிக்கையை முழுமையாக சிதைத்துள்ளது. இந்த திருட்டு நிலத்திலே இதற்கு பிறகும் நிம்மதியாக வாழ முடியாது என்கின்ற அச்சத்தையும் விதைத்துள்ளது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறக்கூடியவர்களில் அதிகமானோர் சைப்ரஸ் நாட்டிலேயே தஞ்சமடைந்துள்ளார்கள். இரட்டை குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய நாடுகளுக்கே சென்று விட்டார்கள். மேலும் இரட்டை குடியுரிமையை பெற்றிருக்காத அதிகளவான நிலத்திடர்கள் தற்போது சைப்ரஸ் நாட்டிற்குள்ளேயே குடியேறியுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு நெருங்கிய தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய நாடுகளில் சைப்ரஸ் நாடு மிக முக்கியமான நாடாகும். மேலும் சைப்ரஸ் நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சார்பானதாகவும் நிலத்திடர்களுக்கு சார்பானதாகவுமே அமைக்கப்பட்டுள்ளன. 1889ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே சைப்ரஸ் நாட்டில் யூத குடியேற்றங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. எனவே சைப்ரஸ் நாட்டினுடைய சட்டத்திட்டங்களும் வாழ்க்கை முறைகளும் நிலத்திடர்களுக்கு மிகவும் நெருங்கியதாக அமைந்திருப்பதனால் அதிகளவான நிலத்திடர்கள் சைப்ரஸ் நாட்டுக்குள்ளே குடியேறியுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் சைப்ரஸ் நாட்டினுடைய இடதுசாரி கட்சியினுடைய தலைவர் ஸ்டெப்னோசஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தெற்கு சைப்ரஸ்ல இருக்கக்கூடிய அதிகளவான நிலங்களை இஸ்ரேலியர்கள் வாங்கிவிட்டார்கள். எங்களுடைய நாட்டு மக்களுக்கு சொந்தமான அதிகளவான பிரதேசங்களை இவர்கள் விலை கொடுத்து வாங்கியுள்ளார்கள். இஸ்ரேலினுடைய மூலோபாய விரிவாக்க திட்டத்தின் ஒரு பகுதியாகவே தற்போது சைப்ரஸ் நாடு மாறியுள்ளது. தெற்கு சைப்ரஸ் பிரதேசத்திலே அதிகளவான ஜியோனிச பள்ளிகளும் ஜெப ஆலயங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. எங்களுடைய நாடானது தற்போது எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு வருகின்றது. 2003ஆம் ஆண்டு தெற்கு சைப்ரஸ் பிரதேசத்தில் 400 யூத குடும்பங்கள் மாத்திரமே வாழ்ந்தார்கள். ஆனால் 2023ஆம் ஆண்டிற்கு பிறகு 20,000 தொடக்கம் 30,000 வரையிலான யூத குடும்பங்கள் குடியேறியுள்ளார்கள். தற்போதைய சூழ்நிலையில் சைப்ரஸ் நாட்டு
நாட்டு மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என சைப்ரஸ் நாட்டின் இடதுசாரி கட்சியினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் கிரேட் இஸ்ரேல் திட்டத்திற்குள்ளே சைப்ரஸ் நாடு முழுமையாக உள்ளடங்குகின்றது. கிரேட் இஸ்ரேல் திட்டத்திற்கமைவாக சைப்ரஸ் நாட்டை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நெடுநாள் கனவாகும். மேலும் அமெரிக்க இராணுவ தளங்களையும் பிரித்தானியாவினுடைய இராணுவ தளங்களையும் கொண்டிருக்கக்கூடிய சைப்ரஸ் நாடானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் ஒரு மிகப்பெரிய மூலோபாய பிரதேசமாகவே காணப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகம் முழுமையாக அளிக்கப்பட்டால் சைப்ரஸ் நாட்டின் துறைமுகத்தினை ஒரு மாற்றீட்டு துறைமுகமாக பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் பல தசாப்தங்களுக்கு முன்பே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உருவாக்கியுள்ளது. மேலும் சைப்ரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனங்களே மறைமுகமாக கொள்வனவு செய்துள்ளன. எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் கிரேட் இஸ்ரேல் திட்டத்திற்கமைவாக சைப்ரஸ் நாட்டை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான இறுதி கட்டத்தினை அடைந்துவிட்டது என்றே குறிப்பிடலாம். அடுத்து அசர்பைஜானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பாகவும் வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் அசர்பைஜானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பாக சில முக்கியமான தகவல்களும் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானுக்கு எதிராக அசர்பைஜான் நாட்டை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அசர்பைஜானை முழுமையாக ஆயுத ரீதியாகவும் பலப்படுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் ஈரானுக்கு எதிரான உளவு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் முழுமையான ஆதரவை அசர்பைஜான் வழங்க வேண்டும் என்றும் இதற்கீடாக அசர்பைஜானுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் வழங்குவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சில மறைமுகமான ஒப்பந்தங்களையும் அசர்பைஜானோடு மேற்கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அசர்பைஜான் நாடானது மொசாட் உளவு பிரிவினுடைய மிக முக்கியமான தளமாகவும் மாறியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே மொசாட் உளவாளிகளுடைய விரிவாக்கத்தினை அதிகரிப்பதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அசர்பைஜானையே முக்கியமான தளமாக பயன்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு முழுவதும் இயங்கி வரக்கூடிய மொசாட் உளவாளிகளுக்கான எல்லா விதமான பயிற்சிகளும் அசர்பைஜான் நாட்டிலேயே வழங்கப்பட்டு மேலும் அசர்பைஜானை மையமாக வைத்து மொசாட் உளவு பிரிவானது பல வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இப்படியான சூழ்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு அசர்பைஜான் நாட்டிலே ஒரு ரகசிய மாநாடு ஒன்றும் நடைபெற்றுள்ளது. அதாவது உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து ஃப்ரீமேசன் அமைப்புகளும் அசர்பைஜான் நாட்டினுடைய தலைநகரான பாக்குவில் ஒன்று கூடி ஒரு ரகசிய உச்சி மாநாடு ஒன்றை நிகழ்த்தியுள்ளார்கள். ஃப்ரீமேசன் அமைப்புகள் என்பது யூதர்களுடைய ஜியோனிச ஆக்கிரமிப்பாளர்களுடைய ஒரு சீக்ரெட் சொசைட்டி அமைப்பாகவே காணப்படுகின்றது. எனவே இந்த ஃப்ரீமேசன் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அசர்பைஜானின் தலைநகரில் இந்த ரகசிய உச்சி மாநாட்டை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு ஃப்ரீமேசன் அமைப்பினுடைய இந்த ரகசிய மாநாட்டில் எவ்வாறான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக ஊடகங்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் அசர்பைஜானில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஊடகவியலாளர்கள் குறித்த ரகசிய மாநாட்டிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கலந்துரையாடல்கள் தொடர்பான சில தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள். காசாவினுடைய யுத்தகளம் தொடர்பாகவும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவது தொடர்பாகவும் இவ்வாறு பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்காக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளை தயார்படுத்துவது தொடர்பாகவும் இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட விரிவாக்கங்கள் தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பாகவும் மத்திய கிழக்கிலே நேட்டோவினுடைய ஆதிக்கத்தினை அதிகரிப்பது தொடர்பாகவும் இந்த ரகசிய உச்சி மாநாட்டிலே ஃப்ரீமேசன் அமைப்புகள் மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக அசர்பைஜானில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இந்த கருத்துக்களையும் தகவல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். எனவே திரைமறைவில் மிகப்பெரிய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு தற்போதைய போர்க்களத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக அசர்பைஜான் நாடானது ஒரு மிக முக்கிய பங்கை வகிக்கின்றது என்பதனையும் புரிந்து கொள்ளலாம். எனவே இப்படியான சூழ்நிலையில் அசர்பைஜானிலே ஆட்சி மாற்றம் ஒன்றினை ஏற்படுத்துவது ஈரானுக்கு ஒரு பலம் வாய்ந்த காரணியாகவும் அமைந்திருக்கும். தற்போதைய போரில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பலவீனப்படுத்துவதற்காக ஜோர்டானில் அல்லது அசர்பைஜானில் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவது மிக முக்கியமான தேவையாக கருதப்படுவதாக மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து வருகின்ற நவம்பர் மாதத்திற்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக சரணடைந்து விட வேண்டும் என்றும் லெபனான் அரசாங்கம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நவம்பர் மாதத்திற்குள்ளே நிராயுதபாணியாக்கி விட வேண்டும் என்றும் அமெரிக்காவானது தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. மேலும் இதற்கமைவாக ஒரு புதிய முன்மொழிவிலே லெபனான் அரசாங்கம் கையொப்பமிட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் உச்சக்கட்ட அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றது. இப்படியான நிலைமையில் லெபனானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்கள் ஹிஸ்புல்லாவுடைய தலைமைகளோடு கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து லெபனானுடைய சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் லெபனானுக்கு அமெரிக்காவின் எந்தவிதமான புதிய ஒப்பந்தங்களும் தேவைப்படாது. ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமே போதுமானதாகும். மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் லெபனானுடைய இறையாண்மை முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் லெபனானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி இவ்வாறு தெரிவித்தார். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவது
உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை லெபனான் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இதற்கமைவாக நாங்கள் தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான உத்தரவையும் வழங்கியுள்ளேன் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக இன்று காலையிலிருந்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் 3 வாகனங்களை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனவே நாளுக்கு நாள் லெபனான் யுத்தகலமானது விரிவடைந்து வருகின்றது. ஹிஸ்புல்லா இராணுவத்துடன் அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. அமெரிக்காவின் தாக்குதல்களினால் ஈரானின் அணுசக்தி தளங்கள் சேதமடைந்துள்ளன. ஆனால் ஈரானுடைய அணுசக்தி திறன்கள் அளிக்கப்படவில்லை. ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல் திறன்களும் அளிக்கப்படவில்லை. இதனால் ஈரான் அவசரமாக அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான ஒப்பந்தங்களில் கையொப்பமிட வேண்டும். பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக ஈரான் அணுசக்தி நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்கள் ரகசியமான முறையில் அணு ஆயுதத்தினை உருவாக்குவதற்கான வாய்ப்பையே ஈரானுக்கு வழங்கியுள்ளது. எனவே ஈரானுடைய இந்த நிலைப்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியமானது குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த அறிக்கை தொடர்பாக வாஷிங்டன் போஸ்ட் ஊடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 12 நாள் போரிலே நாங்கள் ஈரானுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தினை ஏற்படுத்தியுள்ளோம். ஈரானிய அச்சுறுத்தல்களின் ஒரு சிறிய பகுதியை மாத்திரமே நாங்கள் கட்டுப்படுத்தியுள்ளோம். ஈரானிய அச்சுறுத்தல்களை முழுமையாக பூஜ்ஜியமாக்குவது எங்களுடைய மூலோபாய திட்டமாகும். ஈரானிய அச்சுறுத்தல்களை பூஜ்ஜியமாக்குவதன் மூலமாகவே இஸ்ரேலின் எதிர்காலத்தையும் எங்களுக்கு உறுதி செய்ய முடியும். ஹிஸ்புல்லாவின் தலைவர்களை படுகொலை செய்ததும் சிரியாவிலே அசாதினுடைய ஆட்சியை வீழ்த்தியதும் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகும். இந்த வெற்றிகளே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வதற்கான பாதையையும் உருவாக்கியது. எனவே தற்போது ஒக்டோபஸின் தலையான ஈரானை வெற்றி எறிவதற்கான நேரம் வந்துவிட்டது. இதற்கமைவாக நாங்கள் ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எல்லாவிதமான திட்டங்களையும் வகுத்துள்ளோம் என்றும் மொசாடினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி அப்துல்லாஹி மௌசாவி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். முதலாவது கட்டத்திலே நாங்கள் ஆக்கிரமிப்புக்கு ஒரு தடுப்பு பதிலடியை வழங்கினோம். ட்ரூபோமிஸ் 1, ட்ரூபோமிஸ் 2 தாக்குதல்கள் ஆக்கிரமிப்புக்கு வழங்கப்பட்ட ஒரு தடுப்பு பதிலடியாகும். இரண்டாவது கட்டத்தில் ட்ரூபோமிஸ் 3 தாக்குதலில் ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் கடுமையான பதிலடிகளை வழங்கினோம். ஆக்கிரமிப்பின் கணிப்பீடுகளுக்கு மாறாக செயற்பட்டு நாங்கள் ஆக்கிரமிப்புக்குள்ளே மிகப்பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்தினோம். இதனால் தான் அவர்கள் அவசரமாக அமெரிக்காவின் உதவியை நாடினார்கள். மேலும் அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அமெரிக்காவின் உதவியோடு யுத்த நிறுத்தத்தையும் ஏற்படுத்தினார்கள். மேலும் இரண்டாவது கட்டத்தில் எங்களுடைய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனியினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஃபிளட்ப்ரோக் தாக்குதல் திட்டத்தையும் நாங்கள் வகுத்திருந்தோம். ஆனால் இந்த அழிவுகரமான தாக்குதல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருப்பினும் விரைவிலே இந்த அழிவுகரமான தாக்குதல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெறும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்தால் நாங்கள் நிச்சயமாக இந்த அழிவுகரமான ஃபிளட்ப்ரோக் தாக்குதல் திட்டங்களை களமிறக்குவோம் என ஈரானிய இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி அப்துல்லாஹி மௌசாவி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ஃபிளட்ப்ரோக் தாக்குதல் திட்டம் என்பது ஆக்கிரமிப்பு எதிரியை ஆதரவற்ற நிலைமைக்கு தள்ளிவிடக்கூடிய தாக்குதல் திட்டமாகும். எதிரியை தனிமைப்படுத்தி ஆதரவற்ற நிலைமைக்கு தள்ளி சிதைக்கக்கூடிய திட்டமாகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தை முழுமையாக சிதைத்து ஆதரவற்ற நிலைமைக்கு தள்ளி தனிமைப்படுத்தக்கூடிய திட்டமாகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் யுத்த களத்திலே நிலைத்திருக்க முடியாது. எனவே இந்த ஃபிளட்ப்ரோக் தாக்குதல் திட்டமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்காவின் உதவியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு தாக்குதல் திட்டமாகவும் அமைந்திருக்கும். இந்த ஃபிளட்ப்ரோக் தாக்குதல் திட்டத்தினுடைய ஆரம்பமாக ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூட முடியும். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தை முழுமையாக சிதைக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். மேலும் இந்த தாக்குதல் திட்டத்திலே அமெரிக்காவின் உதவி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு கிடைக்காமல் இருப்பதற்கான வேலை திட்டங்களும் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடியதாகும். எனவே இவ்வாறு ஒரு புதிய தந்திரோபாயமான திட்டம் ஒன்றையே ஈரானிய தரப்பினர் தற்போது தயார் செய்து வைத்துள்ளார்கள். மேலும் அடுத்த கட்ட போரிலே நிச்சயமாக ஈரானிய தலைமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான இந்த ஃபிளட்ப்ரோக் தாக்குதல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போருக்கு முன்பு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மொசாட் உளவாளிகளையும் மொசாட் உளவு வலையமைப்புகளையும் முழுமையாக அளிக்க வேண்டிய தேவை ஈரானுக்கு காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக தற்போது இந்த உளவு வலையமைப்புகளை முழுமையாக முடக்குவதற்காகவும் எதிர்காலத்தில் புதிய உளவு வலையமைப்புகள் உருவாக்கப்படாமல் இருப்பதற்காகவும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானியர்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஈரானிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. ஆப்கான் போரின் போது அதிகளவான ஆப்கானிஸ்தானியர்களை அகதிகளாக ஈரான் ஏற்றுக்கொண்டது. மேலும் இதனை வாய்ப்பாக பயன்படுத்திய
மொசாட் உளவு பிரிவு ஆப்கானிஸ்தானியர்களை உளவாளிகளாக பயன்படுத்திக் கொண்டது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் ஈரானிய அரசாங்கம் ஆவணப்படுத்தப்படாத ஆப்கானிஸ்தானியர்களை முழுமையாக வெளியேற்றி வருகின்றது. இதற்கமைவாக ஜூன் மாதத்திலே மாத்திரம் 2,56,000க்கும் அதிகமான ஆப்கானிஸ்தானியர்கள் ஈரானிலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தற்போது ஒரு நாளைக்கு 10,000 தொடக்கம் 25,000 வரையிலான ஆப்கானிஸ்தானியர்கள் ஈரானை விட்டு வெளியேறி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவிலே 60 நாள் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவு தொடர்பான பதில்களை நேற்றிரவு ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருந்தார்கள். காசாவிலே எங்களுடைய மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை முழுமையாக நிறுத்துவதற்கும் மனிதாபிமான உதவிகள் முழுமையாக கிடைக்கப் பெறுவதற்கும் நாங்கள் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த முன்மொழிவு தொடர்பாக நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய தலைமைகளோடும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களோடும் கலந்துரையாடல்களை முழுமையாக முடித்துள்ளோம். இந்த கலந்துரையாடல்களுக்கு அமைவாக தற்போது குறித்த முன்மொழிவு தொடர்பான அடுத்த பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இந்த முன்மொழிவினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ஹமாஸ் தரப்பினர் குறித்த முன்மொழிவு தொடர்பான பதிலை வழங்கியுள்ளார்கள். அதாவது ஹமாஸினுடைய தலைமைகள் குறித்த முன்மொழிவை முழுமையாக ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கவில்லை. இந்த முன்மொழிவை ஒரு பாசிட்டிவாக கருத்தில் கொண்டு குறித்த முன்மொழிவு தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதாகவே ஹமாஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக நாளைய தினம் கத்தாரிலே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் மிக முக்கியமான 3 விடயங்களை ஹமாஸ் தரப்பினர் குறிப்பிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேறுதல், காசா முழுவதும் உணவு விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய பொறிமுறையை உருவாக்குதல், காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான உத்தரவாதத்தினை பெறுதல் என்கின்ற 3 முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவே தற்போது ஹமாஸ் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போகின்றது என்றும் அல் குதுஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் நேற்றிரவு நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தில் நெட்டன்யாஹூ சில உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார். வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றி வடக்கு காசாவை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கான திட்டம் ஒன்றினை இஸ்ரேலிய ராணுவம் அவசரமாக ஒப்படைக்க வேண்டும் என நெட்டன்யாஹூ உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து அமெரிக்காவிலிருந்து நெட்டன்யாஹூ திரும்புவதற்கு முன்பு குறித்த திட்டமானது நெட்டன்யாஹுவின் கைகளில் கிடைக்கப் பெற வேண்டும் என நெட்டன்யாஹூ உத்தரவிட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேறுவதும் இஸ்ரேலினுடைய உணவு விநியோக திட்டங்களை முழுமையாக நிறுத்திவிட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு விநியோகத்தினை ஆரம்பிப்பதும் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விடயம் என்றும் ஒருபொழுதும் நெட்டன்யாஹூ இவற்றுக்கு சம்மதிக்கப் போவதில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் மேற்கொண்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 50க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக ஒமர் அல் காசிம் படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து கான் யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது அமெரிக்க குண்டுகளை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதனோடு வந்த சிப்பாய்களையும் தட்டி தூக்கியுள்ளார்கள். அடுத்து அல்கசாம் படையினர் கான் யூனிஸ் மத்திய பிரதேசத்திலே ஒரு சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன் ஆரம்பமாக குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். பிறகு இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை இலக்கு வைத்து தாக்கிப் வெடிகுண்டு தாக்குதல்களையும் பெரல் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த 10க்கும் அதிகமான சிப்பாய்களை இலக்கு வைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அல்கசாம் படையினர் வடக்கு காசாவின் கிழக்கு பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 7 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. 40க்கும் அதிகமான சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.